அடுத்தபடியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் 19-20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்காக வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று செயின்ட் பால் கேட்கிறார். அன்பானவர்களே, உலகத்துல பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் என்ன அப்படின்னா ஃபெல்லோஷிப். ஒரு பாரத்தை ஒருவர் ஜெபிக்கிறது, ஒருத்தவங்க சோர்ந்து போகின்ற பொழுது மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் அவங்களுக்கு ஆறுதலாக வந்திருக்கிறது இல்லையா? அதனால என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம காண்கிறார், ஏன் பிள்ளை ஏன் இப்படி கண்ணீரோடு இருக்கிறது அப்படி எல்லாத்தையும் நம்ம தைரியமா சொல்லிக்கின்ற பொழுது எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. தப்பு பண்ணாட்டி உண்மையா அப்படி சொல்லிக்கிறது ரொம்ப உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். நான் அது ரொம்ப என் வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, செயின்ட் பால் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாம் நாம் பார்க்கின்ற பொழுது நீதி நேர்மை உண்மையா கடவுளுக்கு பயந்து வாழ்ற பிள்ளைகள்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால பொய் சொல்ல முடியல, தர்க்கம் பண்ண முடியல, அமைதியா இருக்கிறாங்க. அடுத்த பாட்டு என்ன பண்ணுது, இல்லாத பழியில அவங்கள போட்டுக்கிட்டே போறாங்க இல்லையா? அப்போ எதுக்கு இந்த ஊழியம் பண்றோம் அப்படி கூட தோணிடுது. ஆனா செயின்ட் பால் என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறாங்க என்ன சுவிசேஷத்திற்காக இல்லையா? சுவிசேஷம் சொல்லுகிற காரணத்தினால அது படாத பாடல் ஒன்றுமே இல்லை. ஆனா ஆண்டவர் செயின்ட் பால் எப்படி தெரிந்து கொண்டாரு இல்லையா? துன்புறுத்துற இயேசு நானே அப்படின்னு கிறிஸ்துவ துன்புறுத்தனா செயின்ட் பால் அவர் தன்னுடைய பின்னால தெரிந்து கொண்டு நியூ டெஸ்டமெண்ட்ல எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க செயின்ட் பால் இல்லையா? அதனால சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாம என் மூலம் மகிமைப்படணும். ஒரு அன்பான ஒரு அம்மா இருந்தாங்க. அவன் நல்ல அம்மா. அவங்கள அவங்க மாமியார் மருமக கண்டுக்கவே இல்லை, அமைதியா இருந்தாங்க. அவங்களால காரியங்களை ஒன்றும் சொல்லவே முடியல. அவங்க ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் இப்படி தப்பு பண்றத சொன்னா அது எதுக்குமா வேண்டாம், அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்து ஜெபித்து கடைசியாக என்ன பார்க்குறோம், அந்த குடும்பத்தை அவருடைய ஜெபத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டது. அதனால பெரிய போஸ்ட்ல இருந்தா கூட அநேகரும் திட்டுவதில்லை. ஏன்னா சங்கிலிய சுவிசேஷத்திற்காக ஆண்டவர் நாம மகிமைப்பட வேண்டும் என் மூலம் என்று நினைக்கிற அநேக மக்கள் அமைதியாக வந்திருக்கிறார்கள். நான் அதை பற்றி பேச வேண்டி தைரியமா பேசத்தக்கணும், தைரியமா சில சமயங்களை பேசணும். ஆசீர்வாதத்தை ஈஸியா சொல்லிடலாம், ஆனா சாபத்தை சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சில சமயங்கள ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த சாபம் காத்திருக்குது, இதை நீ இந்த பாவம் செய்வீங்க, இதை நீங்க விட்டா ஆண்டவர் சொத்தை கொடுப்பாரு அப்படின்னு. அது சொல்றது கஷ்டமா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் கீழ்ப்பிடிந்து நாம் சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு விடுதலை ஏற்படுகிறது. அடுத்தபடியாக என்ன செயின்ட் பால் என்ன சொல்றாருன்னா, நான் தைரியமா என் வாயை திறந்து தைரியமா நான் சொல்லணும், தப்ப நேர்மையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, செயின்ட் பால் நீங்க சொல்றத பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். அந்த காலத்துல கிறிஸ்டின்ஸ் இருந்தாலே பெரிய பர்சிக்யூஷன், அந்த டைம்லயும் அவரெல்லாம் பயப்படாதபடி தைரியமாக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தனக்கு மற்ற மக்களுடைய ஜெபத்திற்காக அவர் கேட்பதை நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில கூட நமக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப் இருக்கிற சமயத்துல ஒரு பாரத்திற்காக ஒருவர்
ஜெபிக்கின்ற பொழுது அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகிறது. ஒரு நைட்ல ஒரு சகோதரர் வேண்டாத காரியங்களை செய்ய நினைக்கிறார். அப்போ அடுத்த நாள் பார்த்துட்டு நீங்க இந்த நேரத்துக்கு எங்கேயோ வேணாத காரியத்துக்கு போற மாதிரி ஆண்டவர் காமிச்சார். இந்த நேரம் கரெக்டா சொல்லுங்க. இந்த நேரம் ஆமா ரைட்டு தான். நான் அப்போ குடிக்கணும்னு போகணும்னு நினைச்சேன். அந்த நேரம் என்னமோ தோணுச்சு, போகாத அப்படின்னு. அப்போ உங்க ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு. அப்படி நமக்கு தெரிஞ்ச மக்களுக்காக நம்ம ஜெபிக்க தேவன் நம்ம வந்து அழைக்கிறார். ஜெபிப்போமா? கர்த்தாவே தேவரீர், ஆண்டவரே, எங்களுக்கு சும்மா அப்படி ஒரு உலகத்தில் உள்ள எல்லாரும் எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கவே மாட்டாங்க. அது சீப் பாப்புலாரிட்டி ஆண்டவரே. ஆனா சுவாமி, நாங்க உண்மை கண்டுகொண்ட பிள்ளைகளோடு நாங்கள் ஐக்கியம் கொண்ட மக்களாக இருந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கிருபை நீங்க தாங்க. எங்களுக்கு தெரிந்தவர்கள் ஊழியம் செய்கின்ற பொழுது விசேஷமாக அன்பான சகோதர சகோதரர்களே, எனக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு தெரிந்த மக்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மக்கள் தைரியமாக பிரசங்கிக்கிறதுக்காக நாங்களும் சுவாமி நாங்கள் பார்த்து ஜெபிக்க கிருபை தாரோம். ஆமென்.